இந்த நாளிலும் உங்களுக்குள் இருக்கிற பலவீனம் மாறும். ஏனென்றால் லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? 18 வருஷமாய் பலவீனத்தோடு எவ்வளவேனும் நிமிர முடியாத ஒரு கூனியினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். அவள் 18 வருஷமாய் அவள் பலவீனத்தோடு இருந்தால். அது என்ன பலவீனம்? பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவளை நிமிர முடியாத அளவிற்கு அவளை கூனியாக என்ன செய்தது என்று சொன்னால் வைத்திருந்ததாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்திலே, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று. இந்த இடத்துல ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு அவளை கண்டு, உங்களையும் இயேசு கண்டு உங்களை சுகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய நீங்கள் என்ன பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வார். ஏனென்றால் நம் ஆண்டவர் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய பலவீனத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு விடுதலையை தருவார். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you all.